ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ما كان لنبي أن يغل ومن يغل يأتي بما غل يوم القيامة صدق الله العلي العظيم قال نبينا وحبيبنا وشفيعنا محمد رسول الله صلى الله عليه وسلم الدين النصيحة صدق النبي صلى الله عليه وسلم رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز شيخا ومرشدا ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي اللهم ربي زدني علما எல்லா புகழும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கும் எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாவதாக. அவருடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஅ-தாபிஈன்கள் நாதாக்கள் நல்லடியார்கள் இங்கே ஒன்றுபடி இருக்கும் நம் அனைவர்கள் மீதும் நம்முடைய குடும்பத்தார்கள் மீதும் இங்கே வர இருப்பவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிறைவேறட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வினுடைய மிகப்பெரும் கிருபையினால் அவரை வணங்க வேண்டும், இபாதத் செய்ய வேண்டும் என்கிற நல்ல சிந்தனையோடு நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடி இருக்கிறோம். வல்லோன் அல்லாஹ் நம்முடைய வருகைகளை கபூல் செய்து அருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் ஆரோக்கியத்தை நசீபாக்கி அருள் புரிவானாக. என்றென்றும் அவனுக்கு நன்றி செலுத்தி வாழும் நன்மக்களாக ஆக்கி அருள் புரிவானாக. எல்லா காலமும் ஷரியத்தை பின்பற்றி இந்த மண்ணில் வாழும் பாக்கியத்தை நமக்கு நசீபாக்கி அருள் புரிவானாக. உலகத்தின் எல்லா பகுதிகளிலும் பல்வேறு சிரமங்களை அனுபவிக்கும் இஸ்லாமிய சொந்தங்களுக்காக அவர்களுடைய பகுதிகளில் நிம்மதியான வாழ்க்கையை ஏற்படுத்தி அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். சிறப்பான மாதங்களில் ஒன்றான ஷஅபானுடைய மாதத்தின் முதல் ஜும்மாவை பெற்றிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் புனிதமான ரமலான் மாதத்தை அடைவதற்கும் அதில் நல்ல அமல்கள் செய்வதற்கும் நோன்பு நோற்பதற்கும் திலாவத்துல் குர்ஆனை அதிகப்படுத்துவதற்குமான பாக்கியத்தை நமக்கு நல்குவானாக. சங்கியானவர்களே, சுதந்திர இந்தியாவில் 78 வருடங்களை கடந்ததற்கு பின்பாக இன்று வக்ஃபுகள் குறித்துண்டான பல்வேறு சர்ச்சைகளை தொடர்ந்து பார்க்க முடிகிறது. 1954 இந்தியாவிற்கான வக்ஃபு குறித்து வரையறுக்கப்பட்டு ஒரு அரசியலமைப்பு சட்டத்தையும் உருவாக்கப்பட்டது. அதற்கென்று ஒரு குழுவை நிர்ணயம் செய்யப்பட்டு ஒவ்வொரு பகுதிகளுக்கும் ஒரு முதல்வரை என்று தேர்வு செய்யப்பட்டு வக்ஃபு சொத்துக்கள் பாதுகாக்கப்படுவதற்கான அடிப்படை அம்சங்களை ஏற்படுத்தப்பட்டது. பின்பு அதை விரிவாக்கம் செய்கிறோம், அதில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வருகிறோம் என்கின்ற பெயரில் 1995 இன்னும் நிறைய அம்சங்கள் உள்ளே கொண்டு வரப்பட்டு அது மாற்றி அமைக்கப்பட்டது, திருத்தப்பட்டது. அதாவது வக்ஃபு வாரியம் என்கின்ற ஒன்றை நிர்ணயம் செய்து அவர்களுக்கான அதிகாரங்கள் வழங்கப்பட்டு ஆக்கிரமிப்பு சொத்துக்களை அவர்கள் எப்படி அதை மீட்டெடுப்பதற்கான வழிமுறைகளை செய்யலாம் என்கிற பல்வேறு விதமான சமுதாயத்திற்கு தேவையான சில திருத்தங்களை கொண்டு வந்தார். நாங்கள் அதிலும் திருத்தம் கொண்டு வருகிறோம், இஸ்லாமியர்களுக்கு நன்மை செய்கிறோம் என்கின்ற அடிப்படையாக ஒரு பொய்யான வாதத்தை முன்வைத்து இப்பொழுது அந்த வக்ஃபு சட்டத்தை கையில் எடுத்து அது மிகப்பெரிய சர்ச்சையாக மாறி வருகிறது.
கூட்டு குழுவிற்கும் அது அனுப்பப்பட்டது. பல்வேறு சர்ச்சைகளுக்கு பின்பாக நேற்றைய முன்தினம் அது சப்மிட் பண்ணப்பட்டிருக்கிறது. ஒரு கட்டத்தை மாற்றுவதிலே அதிலே 1-2 சட்டங்களை மாற்றுவதாக இருந்தால் அது ஏதோ தேவையான சட்டம் என்பதாக எடுக்கலாம். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 40 சட்டங்களை நாங்கள் திருத்தம் செய்கிறோம் என்கிற பெயரில் மிகப்பெரிய தேவையில்லாத விவாதங்களை கொண்டு வரும் அளவிற்கு, இஸ்லாமியர்களுக்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் அளவிற்கு வக்ஃப் சொத்துகளுக்கு மீது மிகப்பெரிய ஒரு அபாயகரமான சூழலை ஆளும் அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது. இங்கே கவனிக்கத்தக்கது, வக்ஃப் சொத்துகள் ஆக்கிரமிக்கப்படுகிறது என்று சொன்னால் வக்ஃபினுடைய வாரியத்தின் அதிகாரிகளுக்கு முழு பொறுப்புகள் இருந்தது, அதை மீட்டெடுப்பதற்கான பொறுப்புகள். ஆனால் இவர்கள் கொண்டு வரக்கூடிய இந்த சட்டத்தின் வழியாக அத்துணை பொறுப்புகளும் கலெக்டருக்கு மாறுபடும். இந்த சொத்துக்களுக்கான முழு பேப்பர்களும் சப்மிட் செய்யப்படவில்லை என்றால், பத்திரங்கள் முழுமையாக ஒப்படைக்கப்படவில்லை என்றால், கலெக்டர் என்ன முடிவு செய்கிறாரோ அதற்கு அந்த சொத்து உட்படுத்தப்படும். இது உங்களுக்கான வக்ஃப் சொத்து அல்ல, இது அரசாங்கத்திற்குரியது என்று அவர் முடிவு செய்தால் அது அரசாங்கத்திற்கு மாற்றப்படும். இதில் இன்னும் ஏராளமான மாற்றங்களை உள்ளே கொண்டு வந்திருக்கிறார்கள். வக்ஃப் கவுன்சிலிங் என்கின்ற அந்த நிர்வாகிகளிலே இப்பொழுது 22 பேர் இருக்கிறார்கள். இந்த 22 பேரில் 10 பேர்கள் இஸ்லாம் அல்லாதவர்கள் உள்ளே வருவார்கள் என்கிற வாதம் இருக்கிறது. இன்னும் 2 பெண்மணிகள் அதற்குள் வருவார்கள் என்று இருக்கிறது. இப்படி மாறுபட்ட இஸ்லாமியர்களுடைய சொத்தை கையாளுவதற்கு பிரமத சமுதாயத்தை சார்ந்தவர்களும் உள்ளே கொண்டு வருவதும், அதே போன்று 2 பெண்மணிகளை உள்ளே கொண்டு வருவதும், இப்படி மெஜாரிட்டியாக 12 பேர்கள் அவர்களுக்கு சாதகமானவர்களை கொண்டு வந்து விட்டால் இருக்கக்கூடிய 10 பேர்களை வைத்து ஒன்றும் செய்துவிட முடியாது. ஆகவே எளிதாக வக்ஃப் சொத்துக்களை கையகப்படுத்துவதற்கான முழு அதிகாரத்தையும் தங்கள் வசம் கொண்டு வருவதற்கான மிகப்பெரிய சதிவலையை இந்த சமுதாயத்திற்கு பின்னுகிறார்கள் என்பதை இருக்கக்கூடிய மக்கள் விளங்க வேண்டும். பல்வேறு விதமான விவாதங்கள் முன்வைக்கப்பட்டு அதில் பல்வேறு விதமான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு ஒரு 650 பக்கங்கள் கொண்ட விஷயங்களை முன்வைத்து நேற்றைய தினம் அதை சப்மிட் பண்ணி இருக்கிறார்கள். இது எப்படி இது மாறுபடும், என்னென்ன சூழல்களுக்கு கொண்டு வரப்படும் என்பதை யாராலும் யூகிக்க முடியாது. இன்றைய காலை நியூஸின் வரையிலும் ஜனாதிபதியுடைய அறிவிப்பு வக்ஃப் திருத்த சட்டம் நிச்சயமாக கொண்டு வரப்படும் என்பதால் சிறுபான்மையினர்களை நாங்கள் காக்குகிறோம் என்கிற ஒரு வாதத்தை முன்வைத்து முற்றிலுமாக சிறுபான்மையினருக்கு எதிரான செயல்பாடுகளை தொடர்ந்து ஆளும் அரசாங்கம் செய்து வருகிறது. அது வடக்கு நாடுகளிலே நடந்து கொண்டிருக்கிறது. அங்கு ஒன்றும் இங்கு ஒன்றுமாக இப்போ சமீப காலங்களாக தமிழ்நாட்டிலும் கூட பல்வேறு மசீதுகளும் தர்காக்களும் கை வைக்கப்படுவதை நீங்கள் ஊடகங்கள் வழியாக பார்த்திருப்பீர்கள். இது காலப்போக்கில் என்னென்ன நிலைப்பாடுகளை கொண்டு வரும் என்பதை யாராலும் யூகிக்க முடியாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம் இது குறித்து ஏற்கனவே நாம் பேசியும் இருக்கிறோம். நம்முடைய வக்ஃப் சொத்துகள் எதற்காக வேண்டி வக்ஃப் செய்யப்பட்டதோ அது அல்லாமல் அதை உபயோகப்படுத்துவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. வக்ஃப் என்பது முழுக்க முழுக்க ரப்பிற்காக வேண்டி ஒப்படைக்கப்படக்கூடிய சொத்து. அதில் யாரும் உரிமை கொண்டாடுவதற்கோ யாரும் அதிகாரத்தை கையில் எடுத்துக் கொள்வதற்கோ யாருக்கும் மார்க்கம் அனுமதி தரவில்லை. மார்க்கம் வக்ஃப் சொத்துகள் குறித்து ஏராளமான செய்திகளை பேசுகிறது. என்ன நோக்கத்திற்காக வேண்டி வக்ஃப் செய்யப்பட்டதோ அந்த நோக்கத்தை தாண்டி அந்த வக்ஃபினுடைய சொத்துக்களை உபயோகப்படுத்துவது கூட மார்க்கம் முற்றிலுமாக கண்டிக்கிறது. ஒரு வக்ஃப் சொத்து என்பது எவ்வளவு தூரம் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதை மார்க்கம் முன்வைக்கிற பொழுது வக்ஃப் செய்யப்படக்கூடிய சொத்து ஒரு கூட்டு சொத்தாக இருக்கக்கூடாது, தனிநபருடைய சொத்தாக இருக்க வேண்டும். அந்த தனிநபர் முழுக்க முழுக்க அதை அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் வக்ஃப் செய்கிறேன் என்று வார்த்தைகளாலும் சரி சாட்சிகளாலும் சரி எழுத்துப்பூர்வமாகவும் அவர் வக்ஃப் செய்திருக்க வேண்டும். அதே போன்று பிரோஜனம் இல்லாத நிலங்களை பிரோஜனம் இல்லாத பொருளை வக்ஃப் செய்வது கூட மார்க்கத்தில் அனுமதி இல்லை. பலன் தராதவைகளை வக்ஃப் செய்வதற்கு மார்க்கம் அனுமதிக்கவில்லை.
ஹராமான பொருள்களை வக்ஃப் செய்வதற்கு மார்க்கம் அனுமதிக்கவில்லை. காலக்கெடுவுகளை முன்வைத்து சில ஆண்டுகளில் நான் வக்ஃப் செய்கிறேன் என்பதாக சொல்லி கூட வக்ஃப் செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. வக்ஃப் செய்யப்பட்டால் முழுக்க முழுக்க அது ரப்புக்கான ப்ராப்பர்ட்டியாக மாறிவிடும். அது அல்லாஹ்வுக்கான சொத்து. அந்த சொத்தினை இன்று கை வைப்பதற்காக வேண்டி மிகப்பெரிய சூழ்ச்சிகள் சமுதாயத்தில் பின்னப்படுகிறது என்றால் இதை கடுமையாக எதிர்க்க வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவதாக இந்த தீனில் வக்ஃப் என்கின்ற ஒன்றை கொண்டு வந்தவர்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். வக்ஃப் சொத்தை தன்னுடைய சொத்தை வக்ஃப் செய்ததில் முதலாவது நபர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், கைபரிலே எனக்கு ஒரு இடம் இருக்கின்றது யா ரசூலல்லாஹ், அது எனக்கு மிக பிரியமான இடமும் கூட. அந்த இடத்தை நான் ரப்புக்காக வக்ஃப் செய்வதற்கு பிரியப்படுகிறேன் என்றார்கள். அதை நான் என்ன செய்வது என்பதாக ஒரு ஆலோசனை கேட்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அது உங்களுடைய பெயரில் இருக்கட்டும், ஆனால் அந்த மண்ணில் இருந்து அந்த பூமியில் இருந்து வரக்கூடிய பிரதிபலன்கள் பலன்களை மக்கள் அனுபவிக்கட்டும், பிரதிபலன்களை நீங்கள் வக்ஃப் செய்யுங்கள் என்றார்கள். அதற்கு நிர்பந்தமாக சில நிர்ணயங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தினார்கள். முதலாவதாக அவர்கள் ஏற்படுத்திய நிபந்தனை என்பது இந்த சொத்து யாருக்கும் விற்கப்படக்கூடாது. முதலாவதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, இந்த சொத்து யாருக்கும் விற்கப்படக்கூடாது, இந்த சொத்து யாருக்கும் அன்பளிப்பாக தரப்படவும் கூடாது, இந்த சொத்துக்கு யாரும் வாரிசுகளாக வரவும் கூடாது. ஆகவே இதில் வரக்கூடிய பிரதிபலன்கள் அத்தனையும் பிறர்கள் முஸ்லிம்கள் அனுபவிப்பதற்காக வேண்டி நான் வக்ஃப் செய்கிறேன் என்பதாக நீங்கள் எழுதுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தை வக்ஃப் செய்வதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொன்னார். ஆகவே ஒரு வக்ஃப் சொத்து என்பது சில நிபந்தனைகளோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த சொத்தை யாருக்கும் விற்கக்கூடாது, யாருக்கும் அன்பளிப்பாக தரக்கூடாது, யாரும் வாரிசுதாரர்களாக வரக்கூடாது. ஆக ஒட்டுமொத்தமாக அது ரப்புக்காக வேண்டி வக்ஃப் செய்யப்படக்கூடிய சொத்து, அதில் யாரும் உரிமை கொண்டாடுவதற்கான அனுமதி இல்லை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக முன்வைக்கிறார். அன்றைய காலகட்டத்திலே வாழ்ந்த பல்வேறு முஸ்லிம் சகோதரர்கள், பல்வேறு இஸ்லாமிய விஷயங்களில் ஆர்வம் உள்ளவர்கள், சமுதாயத்தினுடைய நலனில் அக்கறை உள்ளவர்கள் ஏராளமான வக்ஃப்களை ஏற்படுத்தினார்கள். இன்னும் விரிவாக சொல்ல வேண்டுமானால் இந்த மண்ணில் ஆண்ட பல்வேறு முகலாய மன்னர்கள் பல்வேறு சொத்துக்களை இஸ்லாத்திற்காக வேண்டி தானமாக கொடுத்தார்கள். இந்த அளவிற்கு இந்த மண்ணில், இந்த தமிழ்நாட்டில் வக்ஃப் சொத்துகளுடைய எண்ணிக்கைகள் எவ்வளவு தூரம் என்பதையும் இங்கே நாம் விளங்க வேண்டும். அந்த சொத்துக்கள் எப்படி வந்தது என்பதையும் நாம் விளங்க வேண்டும். இன்று மிக குறிப்பாக தர்காக்களை கை வைக்கிறார்கள். அந்த தர்காக்களுடைய சொத்துக்கள் என்பது அது பொதுவானது, அது இஸ்லாமியர்களுக்கு அல்ல என்பதையும் விவாதமாக வைக்கப்படுகிறது. நீங்கள் மதுரையில ஏற்படுத்தப்பட்ட சர்ச்சைக்குரிய விஷயமாக இருந்தாலும் சரி, திருச்சியில ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சர்ச்சைக்குரிய விஷயமாக இருந்தாலும் சரி, இதை நீங்கள் முழுமையாக ஆராய்ந்து பார்த்தால் அதனுடைய பின்னணிகள் எவ்வளவு தூரம் பின்னப்பட்டிருக்கின்றது என்பதை நம்மால் உணர முடியும். ஆனால் திருச்சியிலே அடங்கப்பட்டிருக்கக்கூடிய நதஹர் வலி என்று சொல்லப்படக்கூடியவர் ஒரு 1000 ஆண்டு பழமை வாய்ந்தது. இஸ்லாமியர்களுக்கு வரலாறு என்றாலே அதிகமாக விருப்பமும் கிடையாது, அதை தெரிந்து கொள்வதில் ஆர்வமும் கிடையாது. வலிமார்கள் என்று சொன்னாலே ஏதோ அவர்கள் சமுதாயத்திற்கும் மார்க்கத்திற்கும் விரோதமானவர்கள் என்பதாக பின்னப்படுகிறது, பேசப்படுகிறது. அதனுடைய விளைவு எவ்வளவு தூரம் தாக்கத்தை உருவாக்கி இருக்கின்றது என்பதையும் நீங்கள் இங்கே விளங்க வேண்டும். வலிமார்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் மிகப்பெரிய பாரம்பரியத்திற்குரியவர்கள். இந்த மண்ணில் இஸ்லாத்தை நிறுவுவதற்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தவர்கள் மட்டுமல்ல, இந்த சமுதாயத்திலே அவர்கள் வாழ்ந்த காலங்கள் என்பது நமக்கான வரலாறு. அதை சமுதாயம் மறந்து போகிறது. இங்கே நீங்கள் கவனித்தால் திருச்சியில் இருக்கக்கூடிய தகரே ஆலம் தர்கா என்று சொல்லப்படக்கூடிய அந்த தர்கா 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. அங்கே அடங்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் நந்தகர்வலி என்று சொல்லப்படக்கூடியவர்கள் எந்த அளவிற்கு மிகப்பெரிய பதவியில் இருந்தார்கள் என்றால் வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள். சிரியாவினுடைய அரசராக 22 வயதிலே அவர்கள் அந்த மண்ணிலே வாழ்ந்திருக்கிறார்.
சிரியாவிலிருந்து அதிபராக வாழ்ந்து இந்த மண்ணில் மார்க்கத்தை எத்தி வைப்பதற்காக வேண்டி 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்தவர்கள் வந்து இந்த தீனை எடுத்து வைத்தது மட்டுமல்லாமல் மதுரையிலே, திருச்சியிலே, தஞ்சை போன்ற பகுதிகளிலே இஸ்லாம் வளர்வதற்கு மிகப்பெரிய வழிவகையை செய்து கொடுத்தார்கள். இவர்கள் ஏற்படுத்திய வழிவகையின் காரணமாக பல்வேறு விதமான நபர்கள் இஸ்லாத்திற்குள் வந்தார்கள் என்பதாக வரலாற்று செய்திகள் பதிவு செய்யப்படுகிறது. இவர்களோடு 900 நபர்கள் சிரியாவிலிருந்து இந்திய மண்ணிற்கு வந்தார்கள் என்பதாகவும் வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார். இவர்கள் அத்தனை பேர்களுமே இந்த மண்ணில் இஸ்லாத்தை எத்தி வைப்பதற்காக வேண்டி வந்து இந்த தீனுடைய வேலைகளை மிகச்சரியாக செய்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 419 அவர்கள் வாழ்ந்த காலங்களை பதிவு செய்கிற பொழுது 419 1139 அவர்கள் மரணமடைந்திருக்கிறார். ஆகவே இவர்களுடைய வரலாறு என்பது மிக முக்கியமாக கவனிக்கத்தக்கது. இஸ்லாமியர்கள் இன்று நேரத்தில் உழைத்தவர்கள் அல்ல, 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தவர்கள். இந்த மண்ணில் முழுமையாக இஸ்லாத்தினுடைய மக்களுக்கான அதிகாரங்கள் வழங்கப்பட வேண்டும் என்பதற்கு இந்த மக்களுடைய வரலாற்று செய்திகள் மிக முக்கியமானது. இதே போன்று நீங்கள் பல்வேறு தர்காக்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, தர்காக்களிலே நடைபெறக்கூடிய செய்திகளை குறித்து விவாதத்திற்குள் நான் வரவில்லை. ஆனால் அந்த தர்காக்களின் வழியாக இந்த இஸ்லாமிய சமுதாயம் இந்த மண்ணில் எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கின்றார்கள், மிகப்பெரிய வரலாற்றிற்கு சொந்தக்காரர்கள், நாம் இந்த மண்ணில் வாழ்வதற்கான அதிகாரம் படைத்தவர்கள் என்பதை மீண்டும் மீண்டும் மற்றவர்களுக்கு சொல்வதற்கான மிகப்பெரிய வழிகாட்டுதல்களாக இருந்தவர்கள் கவனிமான். ஆகவே இவர்களுடைய வரலாறு என்பது, இவர்கள் இந்த மண்ணில் வாழ்ந்த காலங்கள் என்பது மிக முக்கியமாக பாதுகாக்கப்பட வேண்டிய காலங்கள் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏர்வாடியிலே அடங்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் இப்ராஹிம் பாதுஷா என்பதாக பெயர் சொல்லப்படும். இவர்களுடைய வரலாறு நீங்கள் எடுத்து பார்த்தால் அந்த திருச்சியிலே இருக்கக்கூடிய நதுகர்வலியினுடைய காலத்திற்கு பின்பாக இவர்களுடைய காலங்கள் 800 ஆண்டுகளுக்கு முன்பாக இவர்கள் இந்த மண்ணில் வாழ்ந்திருக்கிறார். இவர்கள் செய்திருக்கக்கூடிய பணி என்பதையும் மிகப்பெரிய பணி என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் எழுதி வைக்க தவறவில்லை. எந்த அளவிற்கு என்று சொன்னால் இவர்கள் மதீனாவில் இருந்து இந்த மண்ணிற்கு வருகை தந்திருக்கிறார்கள். மதீனாவிலிருந்து இந்த மண்ணிற்கு வருகை தந்த காலகட்டத்தில் பாண்டிய மன்னர்களுடைய ஆட்சி அதிகாரம் நடந்து கொண்டிருந்த காலங்கள். அவர்களுக்கு இடையிலே இருந்த சகோதர சண்டையின் காரணத்தினால் குலசேகர பாண்டியன் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க மதுரை பௌத்திரமாணிக்க பட்டினத்தை தலைமையிடமாக கொண்டு மதுரை, நெல்லை போன்ற நகரங்களை ஆட்சி செய்திருக்கிறார். நாம் சாதாரணமான பரம்பரையில் வந்தவர்கள் அல்ல என்பதை சமுதாயத்திற்கு உறக்க சொல்ல வேண்டும். ஒரு 800 ஆண்டு காலத்திற்கு பழமையாக நம்முடைய தீனை இந்த மண்ணில் நிறுவுவதற்காக வேண்டி வந்த பெருமக்கள் இவர்கள். இவர்கள் செய்திருக்கக்கூடிய தியாகங்கள் என்பது மிக சாதாரணமானது அல்ல. அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் தான் அவர்களுக்கு பல்வேறு விதமான சொத்துக்களை அந்த தர்காக்களுக்கு அவர்கள் இடம்பெறுவதற்கு இடங்களை கொடுத்திருக்கிறார்கள். அதெல்லாம் வக்குஃப் செய்யப்பட்ட சொத்துக்கள். ஆகவே இங்கே இஸ்லாமியர்களுக்கு இந்த மண்ணிலே எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்பதை உருவாக்குவதற்காக வேண்டியான மிகப்பெரிய முயற்சி நடைபெறுகிறது. அதாவது இந்த நாட்டிலே மிகப்பெரிய சொத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு போர்டு என்று சொன்னால் வக்குஃப் போர்டு. ராணுவத்திற்கும் ரயில்வே துறைக்கும் அடுத்தபடியாக இந்த நாட்டில் 3வது இடத்தில் மிகப்பெரிய சொத்துக்களை வைத்திருக்கக்கூடியது. 8 லட்சம் ஏக்கர் பரப்பளவு சொத்துக்களை வைத்திருக்கிறார்கள். இது வக்ஃப் வாரியம் வைத்திருக்கக்கூடிய சொத்துக்கள். ஆகவே இது பல லட்சம் கோடிகளை கொண்ட ஒரு பெரும் சொத்து. இதை கையகப்படுத்துவதற்கான வேலை இன்றைய சூழலில் செய்வதற்கான மிகப்பெரிய பணி சதிவடைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாமியர்கள் இன்னும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். பல்வேறு இஸ்லாமிய நிர்வாகத்தின் கீழ் இருக்கக்கூடிய சொத்துகளுக்கு இன்னும் சரியான பேப்பர்கள் கூட கிடையாது. ஆகவே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நம் நிர்வாகத்தின் கீழ் இருக்கக்கூடிய சொத்துக்களுக்கான சரியான சான்றிதழ்களை நாம் தயார் செய்ய வேண்டும். சமகாலம் என்பது மிக கடுமையான நெருக்கடிகளை ஏற்படுத்துவதற்கான சட்ட வரம்புகளை நிறுவக்கூடிய காலமாக இருக்கிறது. நாம் எடுத்தும் கௌத்தோம் என்று இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய சொத்துக்களை நாம் நம்முடைய கையை விட்டு போவதற்கு காரணமாகிவிடும் என்பதை நான் ஏற்கனவே பல முறை பேசியும் இருக்கிறேன். ஆகவே நாம் வாழும் இந்த சமகாலத்தினுடைய சூழல்கள் என்பது நம்முடைய சொத்துக்களை நாம் பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறோம். அந்த சொத்துக்களுக்கான சரியான
ஆதாரங்களை நாம் முன்வைக்கவில்லை என்று சொன்னால் கலெக்டர் என்ன முடிவை எடுக்கிறாரோ அதற்கு கட்டுப்பட வேண்டும் என்பதுதான் இனி வரப்போகிற புதிய சட்டங்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், இது போன்றதான நெருக்கடிகளை வேண்டும். இது ரப்புக்காக வேண்டி வக்ஃப் செய்யப்பட்ட சொத்துக்கள், அதெல்லாம் சாத்தியமில்லை என்பதாக நாம் எளிதாக கடந்து விடுகிறோம். ஆனால் அதை சாத்தியப்படுத்துவதற்கான எத்தனை வழிமுறைகள் உண்டோ அது அத்தனையும் இன்று கையாளப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்பதை இங்கே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும் என்பதில் மிகுந்த கவனத்தையும் அக்கறையும் சமகாலத்தில் செலுத்தி வருகிறார்கள். மிக பெரிய நெருக்கடியை கொடுப்பதற்கான வழிவகைகளை செய்வதற்காக வேண்டி என்னென்ன வேலைகளை செய்ய முடியுமோ அது அத்தனையும் நடந்து கொண்டுதான் இறங்குகிறது. இல்லை என்று யாரும் மறுத்துவிட முடியாது. மிகப்பெரிய சதிவலைகள் பின்னப்பட்டுக் கொண்டே இருந்துகிறது. ஆனால் இஸ்லாமிய சமுதாயம் இன்னும் எதற்கெடுத்தாலும் பிரிவினைகளையே தங்கள் கைவசமாக வைத்திருக்கிறார். ஒரு வக்ஃபுலாவை ஒருவர் உருவாக்கி அதற்கான சுமூகமான தீர்வுகளை உருவாக்கலாம் என்று யாராவது எண்ணினால் அது கூட இந்த சமுதாயத்தில் பல்வேறு பிரிவுகளாக பிரிகிறது. வக்ஃப் சொத்துக்களை பாதுகாப்பதற்கு கூட நம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களால் ஒன்று சேர முடியவில்லை. அவர்கள் தனியாக ஒரு அமைப்புகளை உருவாக்கி கொண்டு வருகிறார். வக்ஃபை பாதுகாப்பதற்கு நாங்கள் வருகிறோம் என்பதால் இது எவ்வளவு தூரம் சாத்தியத்தை ஏற்படுத்தும் என்பதை பலர்களும் கவனிக்க தவறுகிறார்கள். நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டியது நம்முடைய வாழ்க்கை இந்த மண்ணில் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக உருவான வரலாறு. நாம் இன்று நேற்று வந்தவர்கள் அல்ல. இந்த மண்ணில் பல 1000 ஆண்டுகளுக்காக நம்முடைய பாரம்பரியமாக இந்த மண்ணில் நாம் வாழ்ந்திருக்கின்றோம் என்கின்ற வரலாறுகள் நம்முடைய கையில் இருக்கிறது. இன்னும் எத்தனை வழிமார்களை தமிழ்நாட்டிலே நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அவர்கள் எல்லாம் இந்த மண்ணில் வாழ்ந்ததற்கான ஆதாரங்களும் வரலாற்று மிக சிறப்பான செய்திகளும் வரலாற்று ஆசிரியர்களால் வடிவமைத்து தரப்பட்டிருக்கின்றன. அதையெல்லாம் உள்வாங்கினால் அவர்கள் இந்த மண்ணில் செய்திருக்கக்கூடிய தியாகங்கள் என்பது மிக ஏராளமான சப்தம் இல்லாமல் இஸ்லாத்தை இந்த சமுதாயத்திற்கு விதைத்தவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை இந்த மண்ணில் கொண்டு வருவதற்காக வேண்டி மிகப்பெரிய பணிகளை நாங்கள் ஒரு விஷயத்தை செய்துவிட்டு நாம் பல்வேறு விதமான தம்பட்டங்களை அளிக்கிறோம். ஆனால் எந்த விதமான விளம்பரங்களும் இல்லாமல் இந்த தீனை இந்த மண்ணில் கொண்டு வருவதற்கான மிகப்பெரிய பணியை செய்தவர்கள் வலிமார். அவர்கள் வாழ்ந்த காலங்கள் என்பது மிக அற்புதமான காலங்கள். அவர்கள் சகோதரத்துவத்தோடு பிறகு சமுதாயத்தவர்களை ஒன்றிணைத்து மிகச் சரியாக இந்த இஸ்லாத்தை எல்லா சமுதாய மக்களுக்கும் கொண்டு சேர்ந்தார்கள். அதில் விருப்பப்பட்டவர்கள் தீனை ஏற்றுக்கொண்டார்கள். ஆகவே ஒரு 1000 ஆண்டுகள் பழமையான ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நாம் இன்று நேற்று இந்த மண்ணில் வந்தவர்கள் என்பதாக சொல்வதற்கான சூழலை தான் உருவாக்குகிறார். ஆகவே இவர்களுடைய சதித்திட்டம் என்பது இஸ்லாமியர்களுக்கும் இந்த மண்ணுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்கின்ற அறிவிப்பு வர வேண்டுமானால் இவர்களுக்கென்று இங்கே எந்த சொத்தும் இல்லை என்பதை அறிவிக்க வேண்டும். அதற்கான வழித்தடங்களை தான் உருவாக்குவதற்காக வேண்டி வக்ஃபை கையில் எடுத்திருக்கிறார். ஆகவே இது மிகப்பெரிய சரியான ஒரு விஷயம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இதற்கான எதிர்ப்புகளை ஒன்று சேர்ந்து சமுதாயத்தில் தெரியப்படுத்தவும் வேண்டும். ஆங்காங்கே 4 பேர்கள் ஒன்று கூடி நாங்கள் வக்ஃபுக்காக வேண்டி போராடுகிறோம் என்பதாக சிதைந்து விட்டோம் என்று சொன்னால் மிக எளிதில் அவர்கள் செய்ய வேண்டிய வேலையை சரியாக செய்து முடித்து விடுவார்கள் என்பதையும் இஸ்லாமியர்கள் நன்கு விளங்க வேண்டும். ஆகவே மிக முக்கியமாக நம்மளுடைய மஹல்லாக்களில் இருக்கக்கூடிய சொத்துக்களை மிக முக்கியமாக பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு ஒவ்வொரு நிர்வாகத்திற்கும் இருக்கிறது. ஒவ்வொருவரும் தங்களுடைய கைகளில் சொத்துக்களை வைத்துக் கொண்டு அது தனக்கானது என்பதாக பாவனையை நடந்து கொள்வது மிக ஆபத்தானது. அந்த சொத்துக்களை எப்படி சரிவகைப்படுத்த வேண்டுமோ அதற்கான ஆவணங்களை எப்படி தயார் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் முழுமையாக தயார் செய்து வைத்திருக்க வேண்டிய காலத்தில் இருக்கிறோம் என்பதை நான் மீண்டும் மீண்டும் நிர்வாகத்தின் மக்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். ஏராளமான சொத்துக்கள் அன்றைய காலகட்டத்தில் வக்ஃப் செய்யப்பட்டது. இன்றைய கால சூழ்நிலையில் வக்ஃப் செய்வதற்கும் யாரும் இல்லை. ஆகவே இருக்கக்கூடிய சொத்துக்களையாவது அடுத்த தலைமுறையினருக்கு பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய பணியும் பொறுப்பும் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெருமக்களுக்கு இருக்கிறது. அதை கவனத்தில் கொண்டு வக்ஃபினுடைய சொத்துக்களை எப்படி நாம் கைவசப்படுத்துவது, அதை எப்படி நமக்கானது என்பதை இந்த சமுதாயத்திற்கு சொல்வது என்பதை மிக தெளிவாக சிந்தித்து செயல்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் இன்றைய சூழலில் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்கின்ற நிலைக்கு பெரிய ஒரு சதிவலைகளை பின்னிக் கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஒரு சமீபத்தில் நடந்த மிகப்பெரிய போராட்டங்களாக மாறி வருகிறது அல்லவா?
மலைக்கு போன சிக்கந்தர் மலைக்கு போன ஒரு விவகாரம் என்பது மிகப்பெரிய அதிசயமாக்கப்பட்டு இது பெரிய பிரச்சனையாக மாறி வருகிறது. இந்த மலையினுடைய செய்திகள், அதனுடைய வரலாறுகள் என்பது ஒரு நீண்ட மணி நேரம் பேசக்கூடிய அளவுக்கு அதனுடைய வரலாற்று செய்திகள் இருக்கிறது. ஆனால் அதுவெல்லாம் இன்று இல்லை என்கிற இடத்திற்கு கொண்டு வருவதற்கான வேலைகளை செய்கிறார். இதில் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில அமைப்பை சார்ந்தவர்களும் அந்த வாசகத்தை முன்வைத்ததனுடைய விளைவு என்பதையும் இங்கே நாம் கவனிக்க வேண்டும். அதை எதிர்த்து நிற்கக்கூடியவர் பேசுகிற பொழுது வலிமார்கள் என்பவர்கள் உங்களுடைய சமுதாயத்தில் அப்படி அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டிய தேவையில்லை என்பது உங்களுடைய மதத்தை சார்ந்தவர்களுடைய கருத்தாக இருக்கிற பொழுது நீங்கள் ஏன் இந்த தர்காக்களை முன்வைத்து வருகிறீர்கள் என்கிற விவாதத்தை டிவி ஷோக்களில் பேசுகிறார். ஆகவே வலிமார்களுடைய கண்ணியம், அவர்களுடைய சிறப்பு என்பது முதலில் இஸ்லாத்தில் இருப்பவர்கள் வளர்க்க வேண்டும் அல்லவா? அவர்கள் இந்த மண்ணில் ஒரு 1000 ஆண்டு காலம், ஒரு 800 ஆண்டு காலம், ஒரு 600 ஆண்டு காலம் இஸ்லாமியர்களுடைய வளர்ச்சிக்காக வேண்டி பாடுபட்டவர்கள், இஸ்லாத்திற்காக வேண்டி மிகப்பெரிய அரும்பணிகளை செய்தவர்கள். அவர்கள்தான் இந்த மண்ணில் தீன் நிலைத்தது என்பதை முதலில் இங்கிருப்பவர்களை விளங்கவில்லை. அங்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் இரண்டாவது. அது மாற்று கருத்துகள் நமக்குள் இருக்க வேண்டும். ஆனால் அது வேறு விதமாக திரும்பியதனுடைய விளைவு உங்களுடைய சமுதாயத்திலேயே அது குறித்து பல்வேறு சர்ச்சைகள் இருக்கிற பொழுது நீங்கள் ஏன் இதற்காக வருகிறீர்கள் என்கிற கேள்வி வருகின்றது என்றால் இதற்கெல்லாம் யார் காரணம்? சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தான் சிலர்கள் காரணம். ஆகவே நம்முடைய மார்க்கத்தினுடைய மிகப்பெரிய தொன்மையான விஷயங்களை முதலில் நாம் விளங்க வேண்டும். மிகப்பெரிய பாரம்பரியத்திற்கு சொந்தக்காரர்கள் நாம். அல்லாஹ் நம்மை இந்த மண்ணில் ஒரு 1000 ஆண்டு காலத்திற்கு முன்பாகவே தீன் இந்த இந்தியாவில் நிலைத்திருக்கின்றது என்கின்ற வரலாறுகள் நமக்கு இருக்கின்றது. 800 ஆண்டு காலத்திற்கு மேலாக இஸ்லாமியர்கள் ஆட்சி செய்திருக்கின்றார்கள் என்கின்ற வரலாறு நமக்கு இருக்கின்றது. ஆகவே நாம் இந்த மண்ணை விட்டு போக வேண்டியவர்கள் அல்ல, இந்த மண்ணில் வாழ்வதற்கான முழு தகுதி படைத்தவர்கள் என்பதை இந்த நாட்டில் எல்லோருக்கும் சொல்ல வேண்டிய காலத்தில் வாழ்கிறோம். அதை எவ்வளவு நாசுக்காக சொல்ல முடியுமோ, எவ்வளவு பொறுமையோடு எடுத்து சொல்ல முடியுமோ, பிறகு சமுதாயத்தவர்களை நினைத்து பேச முடியுமோ அப்படிப்பட்ட சூழல்களை உருவாக்க வேண்டுமே தவிர விரோத போக்கை கடைபிடிப்பது, நீ அப்படி செய்தால் நான் இப்படி செய்ய வேண்டிய விதண்டாவாதங்களை முன்வைப்பது என்பது ஒரு ஒற்றுமையான சமுதாயத்தை உருவாக்குவதற்கோ அல்லது ஒரு நிம்மதியான வாழ்க்கை அந்த நாட்டில் ஏற்படுத்தி தருவதற்கோ அது வகைகளை செய்யாது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வக்ஃப் சொத்துக்களை பாதுகாக்க முடிவாராக. இதற்கு எதிராக பின்னப்படக்கூடிய எல்லா சூழ்ச்சிகளிலிருந்தும் அல்லாஹ் பாதுகாக்க முடிவாராக. அந்த சட்டம் நடைமுறைப்படுத்தாமல் இருக்கக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி அருள்வாராக. எல்லா நிலைகளிலும் இஸ்லாமியர்களாகிய நாம் ஒற்றுமையோடு செயல்பட வேண்டிய காலத்தில் வாழுகிறோம் என்பதை உணர்ந்து இஸ்லாமியர்கள் செயல்படக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் ஏற்படுத்தி அருள்வாராக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.